கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு பட்டணத்தில் நாம் செய்கின்ற பொழுது நமக்கு சில ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். கைடிங் பிரின்சிபல்ஸ் இன் காட்ஸ் மினிஸ்ட்ரி. கர்த்தருடைய ஊழியத்தை நாம் இவ்வாறாக தான் செய்ய வேண்டும். விசேஷமாக மற்ற மார்க்கத்தாரோடு கூட அசம்பிளிஸ் ஆஃப் காட் இருப்பாங்க, அதே போல் டிஎல்சி இருப்பாங்க, மற்றும் ஆங்கிலிக்கன் இருப்பாங்க. அவர்களோடு கூட நாம் எவ்வாறு அவர்களோடு கூட நாம் அணுக வேண்டும் என்று தேவன் சில காட்லி பிரின்சிபல்ஸை வைத்திருக்கிறார். முக்கியமாக ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர். அவர்களுக்கு நம்ம உரிய மரியாதை செலுத்தணும். நம்முடைய மார்க்கத்தை அவர்கள் நம்முடைய ஒரு பெண்டிகோஸ்டல் அந்த சபையை சேராதவர்கள் இருந்தால் மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்குரிய மரியாதையை ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் பண்ணணும். புரியுங்களா? அது மிக மிக முக்கியம். அன்போடு கூட. இரண்டாவதாக அவர்களை நாம் காயப்படுத்தி விடக்கூடாது. நோ ஹார்ம் அண்ட் கம்ப்ளைண்ட். அதாவது அவர்களை நாம் என்ன செய்து விடக்கூடாது? காயப்படுத்தி அவர்களை நாம் குற்றப்படுத்தி விடக்கூடாது. மிக முக்கியம். மூன்றாவதாக நாம் கொலாபரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப். முடிந்த அளவு நாம் சுவிசேஷ அறிவிப்பதிலே இல்லை கூட்டங்கள் நடத்துவதிலே அவர்களோடு கூட இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வைத்து நம்ம சுவிசேஷத்தை ஊழியங்களை செய்யலாம். அங்கே பேரின்ப பெருவிழா நடத்தலாம், மற்ற கூட்டங்களை நடத்தலாம், ஆத்ம ஆதாயம் செய்யலாம். நாம் ஒருவருக்கொருவர் அங்கே போட்டி பொறாமையிலே ஒருவருக்கொருவர் விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. நான்காவதாக இன்டெகிரிட்டி அண்டு டிரான்ஸ்பரன்சி. புரியுங்களா? நம்ம எப்படின்னாக்கா நம்ம ஒரு நேர்மையான முறையிலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஊழியங்களை செய்ய வேண்டும். அடுத்த சபைக்கு போறவர்களை நம்ம திருடக்கூடாது. அவர்களுக்கு நான் அதை கொடுக்கிறேன், பொறுப்பை கொடுக்கிறேன், ஒர்ஷிப் பண்ண விடுறேன், லீடர்ஷிப் கொடுக்கிறேன்ட்டு அடுத்த சபையில் இந்த ஆத்துமாக்களை திருடாதபடி இன்டெகிரிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னாக்க எப்படி இருக்கிறேன்னாக்கா கான்டாக்ட் மினிஸ்ட்ரி வித் இன்டெகிரிட்டி. கான்டாக்ட் மினிஸ்ட்ரி வித் இன்டெகிரிட்டி. நேர்மையான முறையிலே நம்ம ஊழியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய ஊழியத்திலே டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. திறந்த மனப்பான்மை உள்ளவர்களாக ஊழியம் செய்ய வேண்டும். நாம் ஒரு உக்கிரானத்துவமாக அக்கௌண்டபிலிட்டியாக இருக்க வேண்டும். அதே வேளையில் நாம் அந்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேதத்தின்படி அந்த பிப்ளிக்கல் வேல்யூஸை காண்பிக்கக்கூடியவர்களாக நம்முடைய ஊழியம் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். அதாவது நாம் அன்பு செலுத்தி மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நாம் ஊழியம் செய்யக்கூடியதான் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தி மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது டெமான்ஸ்ட்ரேட் கிரைஸ்ட் லைக் கேரக்டர். இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அப்படி நாம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே we can create a positive and uplifting